அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது இஸ்ரவேலில் உள்ள எருசலேமின் ஜனங்கள் செய்த கொடுமைகளின் நிமித்தம் அவர்கள் தங்கள் அப்பத்தை சாரத்தோடே புசிப்பார்கள், தங்கள் தண்ணீரை திகிலோடே குடிப்பார்கள், குடியேறி இருக்கிற பட்டணங்கள் பாழாகும், பட்டணங்கள் வனாந்தரம் ஆகும் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எந்த தேசத்தில் கொடுமை நடக்கிறதோ, எந்த தேசத்தில் அருவருப்புகள் காணப்படுகிறதோ, அந்த தேசத்தின் பாவம் தேவ சமூகத்தை எட்டுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நோவா காலத்திலே நடந்த கொடுமைகள், அக்கிரமங்கள், நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லாதவைகள் ஆக காணப்பட்டபடியினாலே அந்நாட்களிலே அவர்கள் செய்த பாவம் தேவ சமூகத்தை எட்டினது போல கடைசி நாட்களிலும் மனுக்குலம் செய்கின்ற அக்கிரமம் பாவங்கள் எல்லாம் தேவ சமூகத்தை எட்டுவதாய் காணப்படுகிறபடியினாலே அவர்கள் தங்கள் அப்பத்தை சாரத்தோடே புசிப்பார்கள், தங்கள் தண்ணீரை திகிலோடே குடிப்பார்கள், அவர்கள் இருக்கிற பட்டணம் வனாந்தரம் ஆகும் என்பதாக வேதம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எங்கே கொடுமைகளும் அருவருப்புகளும் குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுதலும் நடக்கிறதோ அங்கே திகில் உண்டாகும், மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகி பட்டணங்கள் பாழாய் போகின்ற நிலைப்பாட்டை கடந்த நாட்களிலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது தேசம் அமெரிக்கையாயும் சமாதானமாகவும் இருப்பதை நாம் காண முடியும். யாரெல்லாம் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வரப்போகிற காரியங்களை குறித்து அறிவிக்கிறவராக, குறிப்பாக தீர்க்க தரிசனம் வரம் உடையவர்களை ஆண்டவர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஜனங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை அனுப்புகிற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம், அவர் சொல்லுவதை நாம் சொல்லுவோம். ஆண்டவர் ஜனங்களின் கொடுமை நிமித்தமாக, அருவருப்பின் நிமித்தமாக தேசத்தை நியாயம் தீர்க்கிறார். ஒருவேளை நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாய், நம்முடைய நெற்றிகளிலே அடையாளம் போடப்படும்படியாய் அவருக்கு பிரியமாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.